ஹாய் எல்லா கைஸ் வெல்கம் பேக் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ரேஞ்ச் டேட்டால நம்ம என்ன பார்க்க போனா த பேட்டர்ன் ஆஃப் யுவர் சைக்காலஜி. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு கைஸ். இப்போ நிறைய பேர் வந்து 9 இப்போ என்னோட பேட்டர்ன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட பேட்டர்ன் வந்து ஒரு சிலருக்கு காமனா இருக்கும், இன்னொரு சிலருக்கு வந்து இன்காமனா இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கல்பராகவும் மூமெண்டம் ட்ரேடர். ஸோ மூமெண்டம் ட்ரேடர்னா ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி எடுக்கிறது, ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உடைச்சு போகும்போது என்ட்ரி எடுக்கிறது. அதுதான் என்னோட வேலை. பட் இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்கல்பிங்ல வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 9:15 9:16 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு என்ன வால்யூம் இருக்கோ காலோ புட்டோ டக்குன்னு டக்குன்னு லாஸ் பண்ணிடுவேன். ஓகே. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பட் எனக்கு அதுல வந்து ஒரு நாள் ஒரு 40 நாள் இருக்கு வச்சுப்போம். 40 நாள் பண்றேன் அந்த மாரி. ஸோ 40 20 நாள் ப்ராஃபிட்டு, ஆ 20 நாளா வந்து லாஸு. ப்ராஃபிட்டு, லாஸு. ஸோ 2ம் ஈக்குவலா இருக்குமா பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் வரும்போது எனக்கு வந்து 10 பாயிண்ட் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆ 7 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் எடுப்பேன். மூமென்டம்ல ஜஸ்ட் 0.1 தான் போறோம்னு. அந்த ஒரு கிரஷர் ஒரு டோபமைன் என்ட்டயே எடுத்தா ஆகணும். அப்படி ஒரு இது. பட் அதுக்கப்புறமா லாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 12 பாயிண்ட், 15 பாயிண்ட், 20 பாயிண்ட்லாம் உட்டுருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 12K இந்த ஸ்டேஜ நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணேன். ஸோ அத பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுல எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வந்துச்சு. ஓ இந்த டைம் ஃப்ரேம்ல இந்த மாரி வொர்க் அவுட் ஆகுது. ஸோ 10 மணிக்கு மேல என்ட்ரி எடுத்தா மார்க்கெட்டோட டைரக்ஷன் எனக்கு தெரியும். இதுவே 9:30 மேல எடுத்தேன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது. ஸோ இது என்னோட செகண்ட் ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அவுட்டு. செகண்ட் கேபிட்டல் தான் மறுபடியும் ரீ என்ட்ரி. அதுக்கப்புறமா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா சைக்காலஜி. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுச்சு, இந்த டைமிங் தெரிஞ்சுச்சு. பட் ஒரே நாள்ல நெறைய ட்ரேட் எடுப்பேன். 5 ட்ரேடு 5 ட்ரேடு, ஆ இல்லன்னா 8 ட்ரேடு. ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 40 ஆர்டர். தொடர்ந்து 3 நாளுக்கு வந்து 40 ஆர்டர், 35 ஆர்டர், ஆ 34 34 அதுக்கப்புறமா 20 ஆர்டர். ஸோ ஆர்டர்னா ஒரு பையி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பை சேலுக்கு 2 2 ஆர்டர் வரும். ஸோ 40ன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 20 ஆர்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ 30ன்னா நான் வந்து 15 ட்ரேட் நான் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ல எடுத்தது. அது சொல்லக்கூடாது. எம் ஸ்டாக்னா எடுத்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு ரூ. 2. ஸோ நான் வந்து ஒரு ஆர்டர் பை பண்ணி சேல் பண்ணேன்னா, ரூ. 4ல முடிஞ்சிரும். ஸோ நான் அதுல வந்து 40 ட்ரேட் எடுத்தாலும் எனக்கு வந்து 100, 150 தான் வரும். 100 ட்ரேட் எடுத்தா ரூ. 200 ரூ. 300 வரும். கால்குலேஷன் தெரியல. ராவா வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஏத்திட்டாங்க. ஏன்னா வரும்போது நல்லா டிஸ்கவுண்ட் தராங்க. வந்ததுக்கு அப்புறமா ஏத்துறாங்க. பட் அதோட அப்ளிகேஷன் எனக்கு வந்து செட் ஆகல. வெளிய வந்துட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்ல இது. ஸோ 3 ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 35 35 டூ 40 வந்து மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி அகைன் உள்ள போனேன். ஸோ உள்ள போம்போது தெரிஞ்சுச்சு, ஓ! நான் ஒரு நாளைக்கு இத்தன டெர்ன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 1 இல்லன்னா மேக்ஸிமம் 3. பட் இந்த ஸ்டேஜும் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இதுல வந்து ஒரு 10,000 12,000 இதே சேம் லாஸிங் வந்துச்சு. அப்ப நான் ஐடென்டிஃபை பண்ண மாட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆ ஐடென்டிஃபை பண்ணும்போதுனா, ஆ ஒரு பேட்டர்ன் எனக்கு இருந்துச்சு. இப்போ நான் வந்து மார்னிங்ல 9:30க்கு நான் வந்து ப்ராஃபிட் பண்றேன்னா, ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து அபோவ் தி 10 பாயிண்ட்டா இல்ல பிலோ தி 10 பாயிண்ட் நான் பார்ப்பேன். ஸோ பிலோ தி 10ன்னா, ஸோ எனக்கு வந்து அது ஃப்ளூக் லக்கு ஏதோ வாழ்க்கையில வந்திருக்கு. ஸோ அகைன் நான் வந்து 10 மணிக்கு நான் ட்ரேட் எடுத்தேன்னா, அந்த 3 பாயிண்ட்ட காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் லாஸ வந்து 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்டா வைக்கிறேன். இது என்னோட பேட்டர்ன். ஸோ இத நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா சரி. ஸோ இந்த மாரி ஒரு லாஸ் வருது. சாரி சின்ன ப்ராஃபிட்டா அதுக்கப்புறம் லாஸ் வரும்னா, ஸோ 3 ட்ரேட் நான் வந்து அதே நாள்ல எடுத்து பார்த்தேன். வாலடைல் மொமெண்டம் இருக்க மாரி தான். எடுத்து பார்க்கும்போது, அந்த 20 பாயிண்ட் வந்து பிளஸ் ஆயி 10 ஆயி, மறுபடியும் வந்து 40 பாயிண்ட்டா வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பேட்டர்ன். ஆ
கிட்டத்தட்ட ஒரு மேத்ஸ் கால்குலேஷன் பண்ணா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒன் செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த மாதிரி. இன்னும் கான்செப்ட் முடியல. இன்னும் ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ணேன். ஸோ அப்பதான் அவன் முடிவு பண்ணேன். ஸோ நாளைக்கு 3 ட்ரேடு. ஸோ மார்னிங் எனக்கு வந்து 10 பாயிண்ட் வந்துச்சா, இல்லை 15 பாயிண்ட் வந்துச்சா. மார்னிங்னா பிஃபோர் த 9:30க்கு 9:30க்கும் வச்சுப்போம். 9:30ல வந்து 5 செகண்ட் ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே. இல்லை 9:30 to 11 இதுக்குள்ள வந்தாலும் எனக்கு ஓகே. பட் அந்த ஒரு ட்ரேட் நான் 2 ட்ரேட் தான் எனக்கு ப்ராஃபிட் வந்தா ஒரு ட்ரேட் சின்ன ப்ராஃபிட், இன்னொரு ட்ரேட் சின்ன ப்ராஃபிட். ஸோ இதுல வந்து 500 எனக்கு வந்து வருதுன்னா நெக்ஸ்ட் இதுல ஒரு 500. ஸோ அப்படியுமே 1000 ஆயிடுமா. ஸோ இதுக்கு மேல ட்ரேட் பண்ணனா என்னோட அனலிட்டிக்கல் பிரெயின் வந்து, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணீங்கன்னா மார்னிங் டைம்னா வந்து நம்மளால நல்லா எடுக்க முடியும். எஸ்பெஷலி இன் மார்னிங் டைம். மார்னிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணும். நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங்க கரெக்டா எடுக்கும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் உங்களை நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஜேர்னல் பில்ட் பண்ணீங்கன்னா ஓ 12 மேல லாஸ் ஆகுது. ஸோ 12 முன்னாடியே நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு ஒரு மேஜிக் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படி நான் ஜேர்னல் ட்ராக் பண்ண போறேன் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நான் ஜேர்னல் ட்ராக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓ நான் வந்து 10 ப்ராஃபிட் பண்ணிடுறேன். இல்லை 12 நான் ப்ராஃபிட் பண்ணிடுறேன். என் கேபிட்டல் வந்து 5%, 6%. ஏன்னா ஒரு சில டைம்ல வந்து 10 or 12% வந்து ப்ராஃபிட் பண்றேன். 10,000 வச்சு சம்திங் ஓகே. அப்படிங்கும் போல தெரிஞ்சு. ஸோ ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா மேக்ஸிமம் 3 போருமாடு. மூணா ட்ரேட் தேவையில்ல. பட் ஒரு வாலடைல் வரும், மூமெண்டம் வரும்னா நீங்க 3 ட்ரேட வந்து கட்டாயமா யூஸ் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. ஓகே. ஆனா ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லைன்னா 3 ட்ரேட் கூட எடுக்கணும்னா, ஏன்னா நீங்க ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணாலும் டாக்ஸ், நீங்க ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணாலும் டாக்ஸ். ஓகே. லாஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு ரூ. 2 வரும். ரூ. 2னா ரூ. 100 வரும், ரூ. 102, ரூ. 103 வரும். அவ்வளவுதான். பட் டாக்ஸ் இஸ் டாக்ஸ். அது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஒரு நாளைக்கு வந்து 3 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது 150 வச்சுப்போம். ஸோ இதே 3 ட்ரேட தொடர்ந்து 100 நாளுக்கு இருக்கீங்க. ஸோ எவ்வளவு வரும்? 15,000 வரும். 100 நாள் 15,000. இல்ல 200 நாள்னா டபுள் பண்ணுங்க இத. 30,000. ஸோ நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்டே 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்னா, ஸோ அதுல வந்து முக்காவாசி நாளே நீங்க வந்து லாஸா தான் இருக்கீங்க. ஸோ லாஸ் மைனஸ் ப்ராஃபிட் கைசா கூட ஒரு 1000 தான் வரும். ஓகே. ஒரு 4,000 வச்சுப்போமா. ஸோ 4,000 மைனஸ் இன்டூ 30,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 30,000 எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? நெட்டா பார்க்கும்போது 26,000 டாக்ஸ்லயே போயிருக்கும் லாஸ். ஸோ இதுக்குன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லைன்னா 2 ட்ரேடு. வாரத்துல வந்து நீங்க இப்படி வச்சுக்கலாம். வாரத்துல 2,000 எடுக்கணும். ஸோ 52 வாரம் இருக்கு. ஸோ 52 வாரத்துல நீங்க ஒரு நாளைக்கு 2,000 சாரி, ஒரு வாரத்துக்கு 2,000 கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 52 நாள்ல எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 1,05,000, 1,10,000 கிட்ட வந்து காம்பவுண்ட் ஆகும். இதே நீங்க மாச சம்பளத்துக்கு போனீங்கன்னா எவ்வளவு வரும்? மாசம் 10,000. ஸோ 1,20,000. ஸோ 20,000க்கு 10,000 கம்மி. பட் நீங்க வீக்லி 2,000 earn பண்ணீங்க. நிறைய பேர் நெப்டி ஆப்ஷன் பண்றீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நெப்டி தான் ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா பேங்க் நிப்டி வந்து வால்டர் அடிக்கும். அதுல வந்து எஸ்எல் வந்து கொஞ்சம் அதிகமா போட வேண்டியிருக்கும். என்னோட எஸ்எல் பாத்தீங்கன்னா பட் டிக்ளைமை டிஸ்கிளைம். இந்த நான் சொல்ற எஸ்எல் நான் சொல்ற டார்கெட்டா நீங்க போட்டு யூஸ் பண்ணவே கூடாது. உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸரும் உங்க டெக்னிக்கல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நீங்க போடணும். புரியுதா? நான் வந்து செபி ரெஜிஸ்டர்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம செபி ரெஜிஸ்டர் தாண்டி நான் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர், நீங்க ஒரு தனி ட்ரேடர்.
ஸோ எல்லாருக்கும் ஓன் சாய்ஸ் இருக்கும். ஸோ நான் என் ஓன் சாய்ஸ் வச்சு ரிஸ்க் எடுத்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, நான் அக்செப்டபிள். ஏன்னா நெறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட மனி. பட் நான் சொல்லி நீங்க எடுத்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, அது உங்க மனி. யூ ஆர் நாட் அக்செப்டபிள். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டேக் கட் பண்ணிக்கங்க. ஓகே. நான் சொல்ற டேட்டாவ வந்து அனலைஸ் பண்ணுங்க. அப்ளை பண்ண தேவையில்ல. அனலைஸ் பண்ணுங்க. திங்க் பண்ணுங்க. ஏன்னா நம்மோட சேனல் பேர் ப்ராபபிலிட்டி. ஏன்னா மார்க்கெட்டே ஒரு ப்ராபபிலிட்டி. நீங்க ஃபாரஸ்ட் போனீங்கன்னா, வேற வந்து கிரிப்டோ, வேற வந்து க்ரூட் ஆயில், கமோடிட்டி எங்க போனாலும் சரி. இந்த ப்ராபபிலிட்டி வந்து ப்ளே ஆகும். பட் ப்ளே ஆகுற அக்யூரேட் ஆகுமானா, அக்யூரேட் வந்து அங்க வராது. ஏன்னா, அதுல வந்து ஹவர்ஸ் வந்து அதிகம். வேற வந்து எக்ஸ்பைரி தாண்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்மளால வந்து அத கமோடிட்டி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 டூ 3 மந்த்ஸ் தான் ஒரு கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸோட கான்ட்ராக்ட் வந்து மறைஞ்சு போயிடும். அது டேட்டாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா. க்ரூட் ஆயிலுக்கு கிடையாது. மத்ததுலாம் தெரியல எனக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதுவே நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் இண்டெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 2006 ஷார்ட் இருக்குமானா இருக்கும். மறைஞ்சு போயிருக்காது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த ஷார்ட் வச்சு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி கரெக்ட்டா இருக்கும். பட் க்ரூட் ஆயிலுக்கு, ஃபாரஸ்ட்க்குலாம் பார்த்தீங்கன்னா 24 ஃபாரஸ்ட்னா 24. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் வாலடைல் இருக்கும். நீங்க அது கேண்டில் ஸ்டிக்கு, வேற டெக்னிக்கல், வேற அதுல இருக்க வால்யூம், பிரைஸ் டேட்டா இதெல்லாம் அனலைஸ் பண்ண இருக்கும். பட் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸு, பேங்க்கு, வேற ஃபின் நிஃப்டி, சென்சஸ் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஸோ நான் சொல்ற மெத்தட் தான். கொஞ்சம் பாயிண்ட் டிஃபர் ஆகும். ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் படி 30, 35 பாயிண்ட். 100 பாயிண்ட் தான் வந்து ஆவரேஜா வைக்கணும். பட் நான் 35 பாயிண்ட் ஏன் வச்சுட்டு இருக்கேன்னா, 35 இன்டூ 35னா 35 குவான்டிட்டி இன்டூ 35 பாயிண்ட்னா, ஆவரேஜா வந்து ஒரு 900 டூ 1000 1150 வரும். ஓகே. இதுவே நீங்க 100 பாயிண்ட் வச்சா ரூ. 3500. ஸோ ஒரே ட்ரேட்ல வந்து 100 பாயிண்ட் வந்து ஸ்வைங்ன்னு கீழ வந்துச்சுன்னா, சோலி முடிஞ்சுது. 3000 நாமம். ஸோ நம்மள வந்து ரிஸ்க் டைட்டா வைக்கணும். ஸோ அதனால தான் வந்து 35 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி. அதுவும் ரொம்ப அதிகம். 25 பாயிண்ட் தான் வைக்கணும். ஸோ நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட். ஸோ நீங்க பாட்டம்ல எடுத்தீங்கன்னா 8 பாயிண்ட். மிட்ல எடுத்தா கூட 10 பாயிண்ட், நான் 12 பாயிண்ட் வைக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல லிவரேஜ் பண்ணி பாயிண்ட் வச்சீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் ஏ டூல். புரொடெக்ட் யுவர் கேபிட்டல். நீங்க எடுத்த என்ட்ரி வந்து சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் மொட்டை கேபிட்டல் அதெல்லாம் நீங்க இறக்கி வச்சிருப்பீங்க. 50,000 இருக்கட்டும், 1,00,000 அதெல்லாம் இறக்கி வச்சுப்பீங்க. ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து காலி ஆகக்கூடாது. உங்க எமோஷன கண்ட்ரோல் பண்ண எஸ்எல் வச்சிருக்காங்க. அதான் 10 பாயிண்ட், 15 பாயிண்ட் சொல்றது. ஏன்னா ஒரு சிலர் வந்து எஸ்எல் இல்லாம கூட ட்ரேட் பண்ணுவாங்க. பண்ணலாம். பட் அதுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்க வந்து மேக் பண்ணியிருக்கணும். எவ்வளோ ட்ரேட் நீங்க மேக் பண்ணியிருக்கீங்க. உங்க ட்ராக் ரெக்கார்ட் வந்து மோர் தென் 1200 ட்ரேட வந்து நீங்க வந்து கிராஸ் பண்ணியிருக்கணும். எப்படி? 1200 ட்ரேட். நீங்க அத கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டு, உங்களோட உங்களோட இதுல நர்வஸ் சிஸ்டம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இது வரும். இன்ஸ்டிங்க்ட் வரும். நீங்க அந்த இன்ஸ்டிங்க்ட்ல வந்து ட்ரேட எடுப்பீங்க. வால்யூம் வருது. ஸோ வால்யூம் சரியில்ல. ஏதோ தப்பா இருக்குன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க அத வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து அத ஃபீல் பண்ணியிருக்கேன். நெறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அப்படிதான் எஸ்கேப்பும் ஆயிருக்கேன். ஸோ இன்ஸ்டிங்க்ட் வந்து தப்பு கிடையாது. பட் அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து அரகுற நாலேட்ஜ்லயோ, அன்பிராக்டிஸ்லயோ வரும்போது தான் தப்பு. புரியுதா? ஏன்னா நீங்க நம்பர் ஆஃப் ட்ரேஸ் நீங்க பார்த்துருக்கணும் லைவ் மார்க்கெட்ல. வேற நீங்க அத வந்து ரியல் டைமா எடுத்து உட்கார்ந்து ஆன் ஸ்கிரீன்ல இருக்கணும். 1200 ட்ரேட். ஓகே. இல்ல 1000 ட்ரேட நீங்க அக்ராஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டேட்டாவ நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்க ஆ எடுத்த ட்ரேட்லாம் எவ்வளோ ட்ரேட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நான் எடுத்திருக்கேன்னா, நான் ஒரு டேட்டா வந்து என் புக்ல வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். மாசம் இவ்வளோ ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். மாசம் 650 ட்ரேட் நான் எடுத்திருக்கேன் பை அண்ட் சேல். ஸோ பை அண்ட் சேல்னா ஒரு ஒரு எக்ஸிகியூஷனுக்கு. ஸோ நான் வந்து 60 எக்ஸிகியூஷன் எடுத்திருக்கேன். அந்த மாரி ஒரு ஆ 10 மந்த்ஸ்னா 600. ஸோ நான் வந்து 2 இயர்ஸ் கிட்ட இருக்கேன். ஓகே. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 30 ட்ரெயினா கூட எடுத்திருக்கேன். இப்பதான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாரி கால்குலேஷன் நீங்க வந்து ட்ராக் பண்ணா தான், யூ ஆர் எ ரியல் ட்ரேடர். ஏன்னா அந்த டேட்டாலாம் முக்கியம் கிடையாது. பட் நீங்க அத ட்ராக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா
நீங்க எந்த அளவுக்கு உங்க ட்ரேடிங்லயும், உங்க லைஃப்லயும் ரொம்ப சீரியஸா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. ஸோ இதாங்க கைஸ். ஸோ இந்த மாரி ட்ராக் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்கன்னா, எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கீங்கன்னு தெரியும். வேற நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து என் சேனல் நான் வந்து எஸ்எல்ஐ எப்படி போட்டு வச்சிருக்கேன். எப்படி நான் வந்து என் சேனல் வந்து க்ரோ ஐ மீன் ஜர்னல். என் ஜேர்னல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்னலாம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் எப்படி வந்து ஒரு அட்வான்ஸ் ஆ ஜேர்னல் ரெக்கார்ட்னா வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் எந்த மாரி இதெல்லாம் வந்து டேட்டாலாம் வந்து ஆ மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குவான்டிடேட்டிவ் ஃபினான்ஸ்ன்னு குவான்டிடேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபீல்டு இருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அந்த மாரி டேட்டா தான் யூஸ் ஆகும். என்ன டேட்டா ராவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம், தென் த பிரைஸ், இன்ஸ்ட்ருமென்ட், அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டோட கால் ஆஃப் புட்டா, அதுக்கப்புறமா வந்து நம்பர் ஆஃப் ப்ரோக்கரேஜ், அதுக்கப்புறம் வந்து பெர்சன்டேஜ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆயிடுச்சா இல்லையா? இதுதான் அதுல வந்து எழுதியிருக்கேன். பட் இதுல இன்னொன்னு ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ண மாட்றேன். என்னன்னா, த ரீசன் வை யூ என்டர் த ட்ரேட், த ரீசன் வை யூ கான்ட் எக்ஸிட் தட் ட்ரேட். ஏன் ஓவர் ட்ரேட் பண்ணீங்க? ஏன் ஒரு ட்ரேட் போட வேண்டிய இடத்துல 2 ட்ரேட் வந்து போட்டீங்க? அதோட ரீசன்லாம் வந்து நம்ம அதுல எழுதணும். பட் நான் வந்து அத எழுதி வைக்கல. காரணம்னா நான் வந்து புக்ல வந்து நோட் பண்றேன். அதனால எக்ஸெல் போடல. பட் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ ரஃப்பா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேட்டர்ன். உங்க சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். நீங்க உங்க பேட்டர்ன் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம எங்க வந்து ஓவர் ட்ரேட் ஆகணும். மார்னிங் வந்து ப்ராஃபிட் எடுத்து இப்ப ஈவினிங் வந்து லாஸ் ஆகணுமா? இல்ல மார்னிங் லாஸ் ஆயிட்டு ஈவினிங் ப்ராஃபிட் ஆகணுமா? இல்ல ஆவரேஜா ப்ராஃபிட் ஒரே நாள்ல ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா, அது எந்த டைமிங்க, எந்த டைமு பிளஸ் எந்த மார்னிங் டைமா? இல்ல ஆஃப்டர்நூன் டைமா? பிஃபோர் இட் 10 இல்ல பிஃபோர் இட் 12 10 மணிக்குள்ள எடுத்தீங்களா? இல்ல 10 மணிலேருந்து 11 மணியா? இல்ல 11 டூ 12 ஸோ இந்த டைம்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிராஜுவலா தெரியும். எங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கன்னு. ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். 10 பாயிண்ட். வேற வந்து இதுக்கு நெக்ஸ்ட் ஜர்னல் வீடியோக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ வந்து நான் வந்து நம்பர் தியரின்னு வந்து சொல்றேன். தியரி ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அது வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பேட்டர்ன்னா எப்படி ரெகக்னைஸ் பண்ணும்? உங்க இன்ஸ்டிங்க்ட்னா நீங்க ட்ராக் பண்றீங்களா? அதுதான் கைஸ். ஓகே. ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ திஸ் வில் இம்ப்ரூவ் யுவர் ட்ரேடிங் ஜர்னி. ஓகே. என்னோட என்னோட ஸ்டேஜ் ஆஃப் லாஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் வந்து இந்த லேர்னிங். ஸோ 12, 12 அதுக்கப்புறமா வந்து ஒரு 30, 30, 35 போட்டேன்னு நெனைக்கிறேன். அத 40ன்னு சொல்லிட்டு 30, 35 போட்டேன். ஸோ அதுல வந்து ஒரு 50% 30% ட்ரா ஆகும்போது, ஓகே ஏதோ மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த டேட்டாலாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ நீங்களும் இந்த மாரி பண்ணீங்கன்னா, நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ஆகும். உங்க எமோஷன நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நெறையா நல்ல ட்ரேடர்ஸ்க்கு நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு எல்லாம் போய் சேரும். அது மட்டும் இல்லாம கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ என்னோட நாலேட்ஜ், என்னோட டெக்னிக் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் கிடையாது கைஸ். நீங்க வந்து உட்கார்ந்து பார்க்கணும். அதுல வந்து இன் டெப்த்தா சொல்லியிருப்பேன். ஓகே. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் பெட்டர்.